வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விளையாட்டாக செய்த செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனைகளையே தேடி கொடுத்து விட்டது. அமைதியும் கலகலப்பும் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் விளையாட்டாக அல்லது நகைச்சுவையாகவோ செய்த ஒரு சின்ன சின்ன செயல்கள் எதிர்பாராத விதமாக பெரிய பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவெடுக்க தொடங்கியது. இது நடக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை அறியாமல் நடக்கும் பொழுது அதை சரி செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டதாலேயே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை பெரிதாக தேடி கொடுத்து விட்டது. அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் செய்த விஷயங்களாக இருக்கலாம், உறவினர்கள் செய்த பண இழப்புகளாக இருக்கலாம். ஆரம்பத்தில் எல்லாமே ஃபஸ்ட்டு செய்யும் பொழுது குறைந்ததாகத்தான் தெரியும். ஆனால் நாட்களும் காலங்களும் மாதங்களும் கடக்க மற்றவர்கள் செய்த தவறுகளை எடுத்து பார்த்தால் அவ்வளவு இருக்கும். அதை மட்டும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம சரி செய்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை எங்கோ போயிருக்கும் என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு நீங்கள் எண்ணிய சில விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எந்தவித கெட்ட எண்ணங்களும் இன்றி பேசி ஒரு வார்த்தையோ அல்லது செய்த காரியமோ மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு உங்களுக்கு பெரிய தலைவலிமையும் மன உளைச்சலையும் இன்னும் தந்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். சிரித்து மகிழ வேண்டிய தருணங்கள் சிந்திக்க வைக்கும் வேதனையாகவே மாறிய ஒரு அனுபவங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. வார்த்தைகளையும் செயல்களையும் எவ்வளவு கவனமாக கையாள வேண்டும் என்ற பெரிய நாணத்தை உங்களுக்கு வழங்கி கொடுத்த சில அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இருக்கும். நீங்கள் எதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முழுமையாக அனுபவிக்கும் முன்பே எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளாகவே மாறிவிட்டது. அதே போல் மனதில் சொல்ல முடியாத சில வேதனைகளும் உங்களுக்குள்ள இருந்தது. தனுசு ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில வழிகள் வெளியில் தெரியும். ஆனால் சில வழிகள் யாருக்கும் தெரியாமல் மனதிற்குள்ள மட்டும்தான் இருக்கும் என்பது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். அந்த வழிகளை நீங்கள் எத்தனையோ தடவைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுபவித்த ஒரு நேரங்களும் காலங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் பல நேரங்களில் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லாமல் எல்லாவற்றையும் அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்த ஒரு அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. குடும்பத்திற்காக, உறவுகளுக்காக, உங்களை நம்பியவர்களுக்காக உங்களின் சொந்த வேதனைகளை மறைத்து சிரித்த ஒரு நபர்களாகவும் நீங்கள் தான் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பீர்கள். ஆனால் தனியாக இருக்கும் நேரங்களில் கடந்த கால சம்பவங்கள், புரியாத மனிதர்களின் செயல்கள், கிடைக்காத அங்கீகாரம் போன்றவை உங்களின் மனதை மீண்டும் மீண்டும் சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்களை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. நான் செய்ததை யாராவது புரிந்து கொள்வார்களா என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் இன்னும் உங்களுக்குள்ள நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இது நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். தனுசு ராசிக்காரங்க மனதில் உயர்ந்த எண்ணங்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற குணங்களும் கொண்டவர்கள் என்று உங்களுடைய ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே நீங்கள் பிறருடைய கஷ்டத்தை எளிதில் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் உங்களுடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைவாகத்தான் இருப்பார்கள். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நடந்து கொண்டிருக்கும். நாம மற்றவங்களை முழுமைக்கும் புரிந்து கொள்கிறோம், ஆனால் என்னை மட்டும் ஏன் யாரும் புரிந்து கொள்ள மாட்டிக்கிறார்கள் என்கிற ஒரு கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் அதிக குழப்பங்களையும் அதிக எண்ணங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களின் வாழ்க்கைக்குள் உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலம் வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த நாட்களை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும்.
எதிர்பாலின மக்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் இப்பொழுது கிடைக்கலாம். விவசாயம் சார்ந்த பணிகளில் நேர்மை ஏற்படக்கூடிய ஒரு காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு இப்பொழுது நிறைவேறத் தொடங்கும். பயணங்களில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறைந்து மனதுக்கு பிடித்த செயல்களை செய்து முடிக்கக்கூடிய தனுசு ராசி நபர்களாகவே முழுமைக்கும் நீங்கள் மாறிவிடுவீர்கள். பணநிலை மேம்பட சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தனுசு ராசி என்பர்களை வாழ்க்கையில பணம் என்பது வெறும் தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒன்றாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. அது நம்முடைய குடும்ப பாதுகாப்பு, எதிர்கால நிம்மதி, மன தைரியம் ஆகியவற்றோடு தொடர்புடையவது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த காலத்தில் பணம் சம்பந்தமான சில அழுத்தங்களை நீங்கள் சந்தித்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், திட்டமிட முடியாத சூழ்நிலைகள் என்று பல விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கலாம். சில நேரங்களில் கையில் பணம் இருந்தும் அது தங்காமல் போன அனுபவங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் சேமிக்க முடியவில்லை என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பர்களை இனி வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பணநிலையில் மெதுவான ஒரு முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாக அமையலாம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்படுகிறது. பெரிய மாற்றங்கள் எப்பொழுதும் பெரிய வழிகளில் வருவதில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சிறிய முயற்சி, ஒரு சரியான முடிவுகள் கூட வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடும் என்பதை இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். குரு பகவானின் அருள், வளர்ச்சி, விரிவாக்கம், பொருளாதார முன்னேற்றத்திற்கான எண்ணங்களை தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த காலத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக நீங்கள் பாருங்கள். தேவையற்ற செலவுகளை குறைத்து வருமானத்தை அதிகரிக்கும் வழிகளை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள். தனுசு ராசி என்பர்களை கடந்த காலத்தில் பணம் உங்களை சோதித்திருக்கலாம். ஆனால் அந்த அனுபவங்கள் இனிமேல் பணத்தை கையாளும் அறிவை உங்களுக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. ஒரு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்த சிறிய தொகைகள் கூட எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறலாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். அதை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். கைவிட்ட வாய்ப்பு மீண்டும் உங்களுடைய கையில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிட்டது. நமது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லையே என்று நீங்கள் வருந்திய ஒரு பொன்னான வாய்ப்பு காலத்தின் சுழற்சியால் மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறது. தவறிய வேலை வாய்ப்போ, கை நழுவி போன பெரிய தொழில் ஒப்பந்தமோ அல்லது கைவிட்ட ஒரு நல்ல உறவோ இப்போது இன்னும் சிறப்பான முறையில் உங்களுடைய கைகளுக்கு கிடைத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையவே அது நிச்சயமாக மாற்றி கொடுக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மன தைரியம் ஆகியவற்றோடு தொடர்புடையவது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கடந்த காலத்தில் பணம் சம்பந்தமான சில அழுத்தங்களை நீங்கள் சந்தித்த ஒரு நாட்களும் நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், திட்டமிட முடியாத சூழ்நிலைகள் என்று பல விஷயங்கள் உங்களுடைய மனதில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கலாம். சில நேரங்களில் கையில் பணம் இருந்தும் அது தங்காமல் போன அனுபவங்களும் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் சேமிக்க முடியவில்லை என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் தனுசு ராசி என்பர்களை இனி வரக்கூடிய நாட்களில் சின்ன சின்ன வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பணநிலையில் மெதுவான ஒரு முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய காலமாக அமையலாம் என்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூறப்படுகிறது. பெரிய மாற்றங்கள் எப்பொழுதும் பெரிய வழிகளில் வருவதில்லை. சில நேரங்களில் ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சிறிய முயற்சி, ஒரு சரியான முடிவுகள் கூட வாழ்க்கையின் பாதையை மாற்றிவிடும் என்பதை இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். குரு பகவானின் அருள், வளர்ச்சி, விரிவாக்கம், பொருளாதார முன்னேற்றத்திற்கான எண்ணங்களை தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே இந்த காலத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாமல் கவனமாக நீங்கள் பாருங்கள்.